நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ கார்த்தீஸ்வரன் மிகப்பெரிய ஃப்ராடு. பல வழியில் மோசடி செஞ்சு சம்பாதிச்ச 5,000 கோடி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கிறாரு. இந்த சூழலில் போலீஸ் இன்ஸ்பெக்டரான நாயகி ஸ்ரீநிதி கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்படி போலீஸ்கிட்ட மாட்டின ஹீரோ தப்பிச்சாரா? அவர் என்ன மோசடி செஞ்சாரு? அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். படத்தை இயக்குனது மட்டும் இல்லாமல் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு கார்த்தீஸ்வரன். சாதாரணமான ஒரு அப்பாவித்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய மோசடிகள் எல்லாமே அடப்பாவி ரகத்தில் இருக்குது. நிறைய கெட்டப்ஸில் வராரு. சில கெட்டப்ஸ் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஆனால் படத்தில் மற்றபடி நடிப்பில் குறை சொல்ல முடியாது. போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிற நாயகி ஸ்ரீநிதி கம்பீரமாகவும் அழகாகவும் வலம் வராங்க. இவங்களோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதிர்ச்சியை கொடுக்குது. கார்த்தீஸ்வரன் மோசடி கும்பலில் நடிச்சிருக்கிற ஆதவன், லிவிங்ஸ்டன், பிளாக் பாண்டி, மிருதுலா சுரேஷ், அகல்யா வெங்கடேசன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்எஸ் ராஜேஷ் ஒளிப்பதிவில் விஷுவல்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ரீகாந்த் தேவா இசையில் பாடல்கள் அதிரடி ஆட்டம் போட வைக்குது. பட் பின்னணி இசை ரொம்பவும் இறைச்சலாக ஃபீல் ஆகுது. சமூகத்தில் இப்போ நடக்கிற பல மோசடிகளை வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரசிக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சு கொடுத்துருக்காரு இயக்குனர். மேக்கிங்கில் சில குறைபாடுகள் இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு படத்தை கொடுக்க நினைச்ச படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.